श्रीशैलेशदयापात्रम् धीर्भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् मुनिम्। ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏரார் யதிராஜர் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன பேசி வரம் பருத்தார் பின் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. உபதேசரத்தின மாலையில் இன்று நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். 37வது பாசுரம். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏரார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின். ரொம்ப அற்புதமான பாசுரம். முன்னோர்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அவர்கள் யார் என்றால் அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று போன பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்தாரே, அந்த அருள் பெற்ற நாதமுனி முதலான அந்த ஆழ்வார்களுடைய அருளுக்கு பாத்திரபூதர்களாக ஆன அருளிச் செயலுடைய அர்த்த விசேஷணங்களையெல்லாம் உள்ளபடி அந்த பிரபத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் அருளிச் செயலிலே அறிந்து கொண்ட நம் பூர்வாச்சாரியர்கள். அவர்கள்தான் முன்னோர்கள். அவர்கள் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஒருவர் பின் ஒருவராக தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த பிரபத்தினுடைய விஷயங்களை, துவயத்தினுடைய விஷயங்களை, திருவாய்மொழியினுடைய விஷயங்களையெல்லாம் உபதேசித்து வந்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்னால், அந்த விஷயத்தினுடைய வைலட்சண்யம், அதனுடைய வைபவம் கருதி, அதனுடைய மேன்மை கருதி தகுதியுள்ள நபர்களுக்கே அவைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்று உபதேசித்தார்கள் பூர்வாச்சாரியர்கள். எம்பெருமானாருக்கு முன்பிருந்த பூர்வாச்சாரியர்கள். ஏரார் எதிராசர் இன்னருளால். எதிராசரான சுவாமி ராமானுஜர் அவருடைய கிருபையினாலே பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின். பாருலகில், இந்த பூமியில் பகவத் விஷயத்திலே ருச்சி இருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் அந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த முன்னோர்கள் வகுத்திருந்த அந்த வரம்பு, அதைத்தான் மாற்றி அமைத்தார் சுவாமி எம்பெருமானார். அந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்திலே அதி அற்புதமாக சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டி அருளுகிறார். திருக்கோட்டியூர் நம்பிகளும் கூட
எம்பெருமானாரை நன்றாக சோதித்து இவருக்கு ருச்சி இருக்கிறதா என்று பார்த்தீரே, இவ்வர்த்தங்களை எல்லாம் அவருக்கு அனுகிரகித்தார். ஆனால் சுவாமி ராமானுஜரோ விஷயத்தினுடைய வைபவம் ஒரு பக்கம் இருக்கச் செய்தேயும் கூட இவர்களுடைய, அதாவது சம்சாரிகளுடைய நிலையைக் கண்டு வருந்தி இவர்கள் இதில் நின்னும் மீள வேண்டும் என்கிறதான தன்னுடைய நிருகேத்துகமான கிருபையினாலே இவர்களுக்கு ருச்சி இருக்குமாயில் அனைவருக்கும் இதை சொல்ல வேண்டும் இவ்வர்த்தங்களை என்று தன் சிஷ்யர்களுக்கும் மத்துமுண்டான ஆச்சாரியர்களுக்கும் ஆரியர்கள் கூறுமென்று அந்த ஆச்சாரியர்கள் அவர்களிடத்திலே சுவாமி எம்பெருமானார் நியமித்தருளினார் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள். பாருலகில் ஆசையுடையவர்கள்தான் அரிதாயிரே இருப்பது. ஆகையினாலே அவர்களுடைய ஜென்ம விருத்த ஞானங்கள் அதனுடைய விஷயத்தை பார்த்து அனுகிரகிக்காமல் அவர்களுக்கு ருச்சி இருக்குமாயில் பகவத் விஷயத்திலே ருச்சி இருக்குமாயில் அவர்களுக்கு அர்த்தங்களையெல்லாம் அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர்களை பார்த்து நம்மை போலே நீங்களும் அவர்களுக்கு இவ்வர்த்தங்களையெல்லாம் அறிவியுங்கோள் என்று சுவாமி எம்பெருமானார் நியமித்து முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்ததான அந்த வரம்பைத்தான் மாற்றி அமைத்தார் சுவாமி எம்பெருமானார். அது எதனாலே மாற்றி அமைத்தார் என்னால், இந்த சம்சாரிகளுடைய நிலையைக் கண்டு வருந்தி அவர்களை அதிலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்கிறதான தன்னுடைய கிருபையினாலே அதை மாற்றி அமைத்தார். காரே கருணை ராமானுஷா என்பதற்கு சேரும்படியாக இரே எம்பெருமானாருடைய கிருபையானது இப்பாசுரத்தின் மூலமாக நமக்கெல்லாம் தெரியும்படியாக மணவாள மாமுனிகள் அனுகிரகித்திருக்கிறார். எத்தனை கிருபை இருந்தால் நம் பேரிலே எம்பெருமானார் இப்படி ஒரு அனுகிரகத்தை தான் பண்ணி இருப்பர். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலே கிருதஜதையாய் அவர் திருவடிகளையே பற்றி நாமும் இருக்க வேண்டுமிரே. ஆகையாலே இந்த பாசுரத்திலே எம்பெருமானாருக்கு உண்டான கிருபை, நம்பேரிலே இருக்கும்படியான கிருபை, அதை நன்றாக விளங்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக சுவாமி மணவாள மாமுனிகள் நமக்கெல்லாம் காட்டுகிறார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராஜர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின் என்று அந்த எம்பெருமானார் நமக்கு காட்டின அற்புதமான வழியை சுவாமி மணவாள மாமுனிகள் அதனுடைய வைபவத்தை இப்பாசுரத்திலே தெரிவித்து தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை தெரிவிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.